பிரைஸ் தி லார்ட். ஆமீன். மரியே வாழ்க. பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய தினத்திலே நற்செய்தி மத்தேயு 8ஆம் அதிகாரம் வசனங்கள் 5 17 முடிய வசனங்கள் என்ன சொல்கிறது என்பதைத்தான் நான் இப்பொழுது தெரிந்து கொள்ளப் போகிறோம். பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய காலத்திலே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்திலே அவர் இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஆனால் அவர் மனிதனாக, நம்மை போல ஒரு மனிதனாக வாழ்ந்த காலம் ஒன்று உண்டு. அந்த நாட்களிலே அப்பொழுது ஒரு நூற்று தலைவன் ஒருவன் வந்து, போதகரே, என் மகன் உடல்நிலை சரியில்லாமல் இருக்கிறான், நீங்கள் அவனை காப்பாற்ற வேண்டும் என்று கேட்கிறார். அதற்கு நம் ஆண்டவர் சொல்கிறார், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, நீங்கள் போங்க, நான் உங்களுடைய வீட்டுக்கு வருகிறேன் என்கிறார். அதற்கு அந்த நூற்றுவர் தலைவன் சொல்கிறான், போதகரே, நீர் எமது வீட்டில் வர நான் தகுதியற்றவன். எப்படி? நீர் எமது வீட்டில் வர நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்கள், என் மகன் குணமடைவான் என்கிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, நாம் எல்லாம் இப்படி சொல்வோமா? அந்த இஸ்ரேல் மக்கள், இயேசு கிறிஸ்துவனுடைய சொந்த இஸ்ரேல் மக்களே அவரை துன்பத்திற்கு உள்ளாக்கி, அவரை அடித்து உதைத்து சிலுவையில் தொங்கவிட்டார். அது அவருடைய சொந்த மக்கள் தான், யூத மக்கள், இஸ்ரேல் மக்கள். அதைத்தான் இங்கே அவர் எடுத்து கூறுகிறார். இந்த நூற்றுவர் தலைவன் இவ்விதமாக சொன்னதை கண்டு இயேசு கிறிஸ்து அங்கு திடீரென்று ஒரு அதிர்ச்சிக்கு உள்ளாகிறார். இப்படிப்பட்ட ஒரு மனிதரை நான் இந்த இஸ்ரேல் மக்களிடம் கண்டதில்லையே. ஹல்லேலூயா, ஆமென். பாருங்கள், இந்த பிரபஞ்சத்தை உண்டாக்கிய நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, வானத்தையும் பூமியும் அவர்தான் உண்டாக்கியவர். அது அனைவருக்கும் தெரிந்தது. இவ்விதமாக இந்த நேரத்திலே அவர் ஒரு ஆச்சரியமாக இந்த இஸ்ரேல் மக்களிடையே இது போன்ற ஒரு மனிதனை நான் கண்டதில்லை என்று அங்குள்ள மக்களுக்கு சொல்லுகிறார் என்பதை மறந்து விடாதீர்கள் சகோதர சகோதரிகளே. நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிறகு சொல்கிறார் அந்த தலைவனிடம், நீர் நினைத்தபடியே நடக்கட்டும் என்கிறார். உடனே அவரது மகன் அங்கு குணமாகிறார். அவர் ஆண்டவரிடம் என்ன சொல்கிறார்? நீங்கள் என் இல்லத்தில் வர நான் தகுதியற்றவன், ஒரு வார்த்தை சொல்லுங்கள், என் மகன் நலமடைவான். நீர் கூறியபடியே நிகழட்டும் என்கிறார் ஆண்டவர். ஆனால் இயேசு கிறிஸ்து அங்கே செல்லவில்லை. இந்த மனிதனிடம் சொல்கிறார், நீ நினைத்தபடியே உனக்கு நடக்கட்டும் என்றார். அந்நேரமே அந்த மகன் குணமடைகிறார். பாருங்கள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, விசுவாசம். யார் ஒருவர் தந்தை மீது விசுவாசம் கொண்டு ஜெபிக்கிறீர்களோ, கேட்கிறீர்களோ, இன்னும் எது வேண்டாலும் செய்கிறீர்களோ, அது கிடைக்கும் என்பது தான் இந்த இடத்திலே, இந்த வாசகத்திலே, இந்த வேதத்திலே தெரிவிக்கிறது. மறந்து விடாதீர்கள் சகோதரர்களே, சகோதரிகளே. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளும் யோசித்து பாருங்கள். அடுத்தபடியாக இதே வசனத்தில் இன்னும் ஒன்று என்ன சொல்கிறது என்றால், இயேசு கிறிஸ்து இவ்விதம் செய்வதைக் கண்டு அநேக மக்கள் அங்கே வருகிறார்கள். என் பிள்ளைக்கு இது செய்யுங்கள், அவரை குணமாக்குங்கள், அப்படி இப்படின்னு நிறைய மக்கள் வருகிறார்கள். அவர்களை எல்லாரையும் தொடுகிறார், அனைவரும் குணமாகிறார். அடுத்தபடியாக மிக முக்கியமாக இந்த வசனத்திலே நாம் அறிய வேண்டியது என்னவென்றால், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பாக ஏசாயா இறைவாக்கினர் என்ன சொல்கிறார் என்றால், இயேசு கிறிஸ்து ஒருத்தர் பிறப்பார், அவர் நம் ஒவ்வொருடைய பாவங்களுக்காகவும் துன்பங்களுக்காகவும் அவர் பாடுபடுவார், நம்முடைய கஷ்டங்களை அவர் எடுத்துக்கொள்கிறார், அவர் சுமந்து கொள்கிறார், நம் துன்பங்களை அவர் ஏற்றுக்கொள்கிறார். அதனால் தான் இன்று இயேசு கிறிஸ்து பாரமான சிலுவை சுமந்து கடினமான கொல்கத்தா மலை என்னும் இந்த மலையிலே சென்று பாடுபட்டு மரித்தார். யாருக்காக? நமக்காக. இதை நாம் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும், சிந்திக்க வேண்டும். எனவே பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, ஏசாயா இறைவாக்கினர் இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பாக சொன்ன வார்த்தை இன்று அது நடந்திருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும்.
எனவே சகோதரன் சகோதரி, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு அன்பு சகோதர சகோதரிகளே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மீது விசுவாசம் கொள்ளுங்கள். அவர் இன்றல்ல என்றுமே நம்மை காக்கும் வல்லமை உள்ள ஜீவன் உள்ள தேவன், பரிசுத்த ஆவி உள்ள தேவன். அவர் உனக்கு மாத்திரமல்ல, எனக்கு மாத்திரமல்ல, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஆசீர்வதிப்பார் என்பதை மறந்துவிட வேண்டாம். ஆமீன், ஆமீன், ஆமீன். ஜெபம் செய்வோம்மா. எங்களை நேசிக்கின்றீங்கள் அன்பு பிதாவே. இதோ இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகள் யாராக இருந்தாலும் சரி ஆண்டவர், அவர்களுடைய துன்பங்கள் துயரங்கள் அனைத்தையும் நீர் தாங்கிக் கொண்ட என் அன்பு பிதாவே, இதோ இந்த நேரத்தில் அடியேனாகிய நான் ஜெபிக்கிற இந்த ஜெபத்தை நீர் கேட்டு ஒவ்வொரு மக்களுக்கும் நிறைவான ஒரு ஆசீர்வாதத்தை தந்திருவீர் என்று முழு மனதோடு விசுவாசத்தோடு நம்புகிறேன். நான் நம்பினாலும் அது எமது சித்தமல்ல, உமது சித்தமே தந்தையானவர். உமது சித்தத்தின்படி ஒவ்வொன்றும் நடக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் தந்தையை நோக்கி முழு மனதோடு நம்பி ஜெபிக்கிறேன் தகப்பனே. ஆமேன், ஆமேன், ஆமேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆமேன்.